வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து மகேந்திரா ஜெயலோ. இது ஆரம் தான் ஒர்க் ஆகலை. அதுதான் என்ன கம்ப்ளைண்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆரன் ரிலே 20 amps ஆரன் ஃபியூஸு. ஆரன் ஃபியூஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ ரிலே செக் பண்ண போகிறோம். ரிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி செக் பண்ணாலையும் ஆரன் அடிக்கலை. இப்போ ஆரன் வந்து டைரெக்டாக ஒயர் மூலமாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆரனுக்கு போகிற ஒயரில் வச்சுட்டு ஒயரை பேட்டரியோட பாசிட்டிவ் டச் பண்ணும்போது ஆரன் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரன் வந்து அடிக்குது. ஆரன் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ரிலேக்கு வந்து 4 ஒயர் வருது. அது 4 ஒயரில் பவர் சப்ளை லைன் செக் பண்ண போகிறோம். அதாவது 2 பாசிட்டிவ், 1 நெகட்டிவ். ஒன்று ஆரனுக்கு போகிற லைனு. இது வந்து பவர் சப்ளை லைன் தான் செக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பவர் சப்ளை லைனு ஒரு லைன் வருது. இன்னொரு பின்னில் பவர் சப்ளை லைன் செக் பண்ணுறோம். அதுலேயும் பவர் சப்ளை லைனும் வருது. பாசிட்டிவ் சென்ட்ரல் ரிலே போகிற ஹார்னுக்கு போகிற ஒயரு. இது சுவிட்சிலேருந்து வர ஒயரு. ஒயரிங் செக் பண்ணதில் ஹார்ன் பேட்லேருந்து வர லைன் மட்டும் வரல. அதை செக் பண்ண போகிறோம். சுவிட்சில் இருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ளே இருந்து கன்வெர்ட் செக் பண்ண போகிறோம். அப்புறம் சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒயருக்கு மல்டிமீட்டரில் கன்வெர்ட் வைக்கிறோம். வச்சுட்டு கன்வெர்ட் செக் பண்ணால் கன்வெர்ட்டி வரல. அதாவது சுவிட்சிலிருந்து வர ஒயரு இங்கே டேமேஜ் இருக்குது. கன்வெர்ட்டி வரல. இந்த ஒயருக்கு கன்வெர்ட்டி செக் பண்ண போகிறோம். க்ரீன் ரெட்டு இப்போ வரைக்கும் கன்வெர்ட்டி வருது. ஒயர் வந்து இந்த இடத்துல இங்கே டேமேஜ் இருக்குது. அதனால் கஸ்டமர் அர்ஜென்ட்டாக போகிறதுனால இந்த இடத்துல இருந்து ஸ்லீவ் பண்ணி எடுத்து ஜம்ப் கொடுத்துருக்கோம். லைனு இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்கோம்.